ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை 29ஆம் பாசுரத்தில் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலெங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள். கீழ்ப்பாசுரங்களிலெல்லாம் பறை பறை என்று சொல்லி வந்த ஆய்ச்சிமார்கள் அந்த பறையின் பொருளை வெளியிட்டு விண்ணப்பம் செய்யும் பாசுரம் இது. கண்ணபிரானே, பொழுது விடுகின்ற உஷத்காலத்திலே நாங்கள் இவ்விடத்தே வந்து உன்னை தண்டனிட்டு வணங்கி உனது அழகிய திருவடி தாமரைகளை மங்களாசாசனம் பண்ணுவதற்கு பிரயோஜனம் என்னவென்று சொல்கிறோம், அதனை கேட்டருள வேணும். பரமபதத்திலே நித்திய சூரிகளின் நடுவே ஏழுலகும் தனிக்கோல் செல்ல ஏகாதிபத்தியத்துடன் வீற்றிருக்கும் இருப்பையும் தவிர்ந்து பசுக்களை மேய்த்துண்ணும் இடைக்குலத்திலே நீ வந்து பிறந்ததற்கு ஒரு பயன் வேண்டாமோ என்று கூறின ஆட்சிமார்களிடம் கண்ணபிரான், வந்து பிறந்த குற்றத்திற்காக என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள் என்று கேட்க, பல திசைகளிலும் சென்று உன்னை பிரிந்திருந்து கைங்கரியம் செய்வதை நாம் விரும்பவில்லை. சத்திர சாமாதிகளை பிடித்தல், அடி வருடுதல் போன்ற அந்தரங்க கைங்கரியத்தை கொள்வதற்கு நீ திருவுள்ளம் பற்றாவிடில் எங்களால் உயிர் தரித்திருக்க ஒண்ணாது. இன்று உன்னால் கொடுக்கப்படுகிற இந்த பறை என்ற பிரயோஜனத்தை பெற்றுக்கொண்டு அகல வந்தவர்களோ நாங்கள். அதற்காக வரவில்லை கோவிந்தனே, கண்டுகொள்வாய். கால தத்துவம் உள்ளவரை நீ இன்னும் எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் உன்னுடைய அந்தந்த அவதாரங்களிலும் பிராட்டியைப் போல உன்னையே தொடர்ந்து வந்து உனக்கு உறவினர்களாகவே பிறக்க கடவோம். பதிவிரதையானவள் பர்த்தாவின் ஆனந்தத்திற்காகவே இருப்பது போல உன் முகமலர்த்திக்காக மாத்திரமே நாங்கள் அடிமை செய்ய கடவோம். எங்களுடைய இதர விஷய விருப்பங்களை நீயே தவிர்த்து நீக்கி அருள வேணும் என்று பிரார்த்திக்கின்றனர். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.